இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடவுள் ஒருபோதும் மறக்காத 10 விஷயங்கள். 10 things God never forgets. நேத்து தேவனுக்கு கோபம் தருகின்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி தேவன் எதுல சந்தோஷப்படுறாரு அப்படின்றத பார்த்தோம். இதுல தேவன் எதை மறக்க மாட்டார் அப்படின்றத பார்க்கலாங்க. ஏன்னாக்கா தேவனை பத்தி நம்ம பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. அவர் நம்மளுடைய தகப்பன். அவர் இல்லைன்னா நம்ம ஒண்ணே இல்லைங்க. நமக்கும் அவருக்கும் இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? எந்த அளவுக்கு நம்மளுடைய பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் நல்லா இருக்கணும். அதனால மத்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் செகண்டரிங்க. நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த ஐக்கியம் பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் அவரை பெட்டரா நம்ம வசனத்தின் மூலியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். முதலாவது விஷயம் அவர் மறக்காதது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா அதை மறக்க மாட்டாருங்க, அதை மாத்த மாட்டாருங்க. அது எப்பொழுதுமே இருக்கும். அதை மறவாத தேவன், உண்மையுள்ளவர் நம்மளுடைய தேவனுங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 9:15. அப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நான் நினைப்பேன். இனி மாம்சமான எல்லாரையும் அழிக்கத்தக்கதாக ஜலமானது பிரளயமாக பெறாது. பாத்தீங்களா சொல்றாருனாக்கா, இனிமேட்டு ஜல பிரளயம் வராது. நோவா காலத்துல என்ன பண்ணிட்டாரு, ஜலத்துல எல்லாரையும் அழிச்சிட்டாருங்க, நோவா ஃபேமிலியை தவிர இல்லைங்களா? ஜீவ ஜந்துக்கள் யாரையும் விட்டு வைக்கல. அந்த அளவுக்கு கொடூரமான பாவங்கள் அவங்க பண்ணாங்க. அதனால தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு வானவில்ல வர வைத்து இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு, இனிமேட்டு இந்த மாதிரி நான் அழிக்க மாட்டேன். இந்த உடன்படிக்கை யார் கூட? மாம்சமான எல்லார் மேலுங்க, மனிதர்கள் மேலும் மட்டுமே இல்லைங்க. இந்த உடன்படிக்கை தேவன் இன்னைக்கு வரைக்கும் நிலைநாட்டுறாரு. உலகத்துல இருக்கிற எல்லாரையும் ஒரே டைம் அவர் அழிக்கிறது இல்லைங்க, அதை மாத்தவே மாட்டாருங்க. சங்கீதம் 105:8-10 நம்ம பார்க்கிறோம். சாம் சாப்டர் 105:8-10. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கின்றார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. பாத்தீங்களா, இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கும். அது மாறவே மாறாதுங்க. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார் இல்லைங்களா, உன் சந்ததி மூலியமாக இந்த உலகத்தையே ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு. அது மாறல. உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் அப்படின்ட்டு சொன்னாருங்க. உன்னை ஆசீர்வதிக்குவேன்னாரு. அது எதுவுமே மாறலங்க. அதை நிறைவேற்றுறவர் தான் நம்மளுடைய தேவன். அதை மறக்க மாட்டாரு. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுதுங்க. அததான் லூக் 1ஆம் அதிகாரம் 72-23 நம்ம பார்க்கலாம். லூக் சாப்டர் 1:72-73. அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் கொண்டபடியே. பாத்தீங்களா, தீர்க்கதரிசி மூலியமாகவும் சொன்னாரு, ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு சொன்னதை இயேசு கிறிஸ்து மூலியமாக தேவன் நிறைவேற்றினார். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். இஸ்ரவேல் ஜனம் எத்தனையோ தடவை தவறு பண்ணாங்க, அருவருப்பான காரியங்களை பண்ணாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாங்க, நினைவு கூர்ந்து அவங்கள முழுமையாக இன்னைக்கு வரைக்கும் அடிக்கலைங்க. எத்தனையோ பேர் அவங்களுக்கு விரோதமா இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லைங்களா? பெரிய பெரிய கண்ட்ரிஸ் தான் அவங்களுக்கு விரோதமா போர் செய்ய பாக்குறாங்க. ஆனா தேவன் கூட இருக்கிறாருங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் நிமித்தம் வாக்கு மாறாதவர் நம்மளுடைய தேவன். ரெண்டாவது, தேவன் எதை மறக்கிறதுலன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாருன்னா அதை மீற மாட்டாருங்க, அதை மறக்கவே மாட்டாருங்க. யோசுவா 21ஆம் அதிகாரம் 45-ல, ஜாஷுவா சாப்டர் 21:45-ல கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. பாத்தீங்களா, எல்லாமே நிறைவேற்றுங்க, ஒண்ணு கூட தவறி போல. இவங்க தான் தப்பான விதத்துல போறாங்களே தவிர தேவன் கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாம் கூடயே நிறைவேற்றுங்க சகோதர சகோதரி. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 கூட நம்ம பார்க்கணும். ஐசையா சாப்டர் 55:10-11. மழையும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளைத்து பலன் கொடுத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கத்தக்கதாக அதை செய்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாத்தீங்களா, என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுனாக்கா வெறுமையா திரும்பி என்கிட்ட வராது.
நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டு தான் அது திருப்பி என்கிட்ட வரும் அப்படின்ட்டு தேவன் சொல்றாருங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ல பவுல் சொல்றாருங்க. அருமையான வசனம் இது. 2 கொரிந்தியன் சாப்டர் 1 வெர்ஸ் 20ல, ஏனெனில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. நம்மாலே தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக அப்படி இருக்கிறதே. பாத்தீங்களா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதுங்க. தேவன் சொன்ன ப்ராமிசஸ் எல்லாம் அப்படியே நடக்கும். சாலமன் வந்து ஆலயத்தை கட்டும்போது ஜெபம் பண்றாருங்க. ஜெபம் பண்ணும்போது 1 ராஜாக்கள் 8:57 என்ன சொல்றாருனாக்கா, மோசேக்கு தேவன் கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாமே இவ்வளோ நாட்கள் ஆயிருக்குது. 100 வருடங்கள் மேல கடந்து வந்திருக்குது. ஆனா இவ்வளோ வருடங்கள் ஆகி கூட மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாமே அப்படியே நிறைவேற்றிருக்குது. தேவன் சொன்னதை அப்படியே வந்து நிறைவேத்தினாரு. தேவன் வந்து உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். சொன்னா அதை அப்படியே நிறைவேற்றுகின்றவர். ப்ராமிசஸ மீறாதவர் நம்மளுடைய தேவன். 3வது தேவன் எதை மறக்கறதில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய கண்ணீரை வந்து அவர் மறக்க மாட்டாருங்க. இன்னைக்கு நமக்கு கஷ்டம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம். அந்த கண்ணீர் யாவும் அவருடைய துருத்தியில வைத்து இருக்கிறார். ஏற்ற வேளையில நம்மளுக்கு விடுதலை தரார், ஆறுதல் தராருங்க. அதை வந்து அவர் மறக்கிறது இல்ல. நம்மளுக்கு அப்படி தோணலாம் சில சமயத்துல, நான் அழுகுறேனே தேவன் பாக்குறாரா, என் கண்ணீரை பாக்குறாரான்னு சில சமயம் நம்மளுக்கு தோணலாம். நெகட்டிவா தாட்ஸ் வரலாம். ஆனா தேவன் மறக்கிறவர் கிடையாதுங்க. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 12ல, சாம் சாப்டர் 9:12, இரத்தப்பழிக்கு விசாரணை செய்கிறவர் அவர்களை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். பாத்தீங்களா? அவர் என்னங்க மறக்கிறதுல, சிறுமைப்பட்டவர்கள் அந்த கூப்பிடுதல் கண்ணீர் யாவையும் தேவன் மறக்கிறதுல. சங்கீதம் 34:17 கூட இதே சொல்றாருங்க. சாம் சாப்டர் 34:17, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கின்றார். The righteous cry and the Lord heareth அப்படின்ட்டு பாக்குறோம். நீதிமான்கள் அழுவது தேவமா இல்லைங்க, அவரும் கஷ்டப்படுறாருங்க. இஸ்ரவேலோட எல்லா கஷ்டத்திலயும் அவரும் கஷ்டப்பட்டாருன்ட்டு இருக்குது. நம்மளுடைய தாய் தகப்பன் நம்ம கஷ்டப்படும் போது பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கும் வேதனை இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய தேவன், அதுக்கும் மேலன்னு சொல்லாங்க. ஏன்னா தாய் தகப்பன் வந்து தேவனுக்கு அப்புறம் தான் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப இரக்கம் உள்ளவர் நம்மளுடைய தேவன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8ங்க. லூக் சாப்டர் 18, 7 and 8ல, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? பாத்தீங்களா? சீக்கிரமா தேவன் வந்து நியாயம் செய்வாரு. அவங்களுடைய கவலை கண்ணீரெல்லாம் தேவன் அறிந்திருக்கு. சும்மா விடத்துலங்க தேவன். இஸ்மாயிலும் ஆகாரம் என்ன பண்றாங்க, வனாந்தரத்துல போகும்போது அவங்க டயர்ட் ஆயிட்டு கீழே வந்துடுறாங்க. அப்போ தேவன் தூதரை அனுப்பிச்சு அவங்க கிட்ட பேசுறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாருங்க. அவங்களுடைய கண்ணீரையும் தேவன் வந்து பார்த்தாருங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன். 4வது தேவன் எதை மறக்கறதில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய அன்பு, இதை வந்து தேவன் மறக்கவே மாட்டாருங்க. தேவனுக்காக நம்ம பண்ற விஷயங்கள் இல்லைங்களா, நம்மளோட சகோதர சகோதரிக்கு நம்ம செய்கின்ற விஷயங்கள், அது எல்லாத்தையும் தேவன் ஒரு காலமும் மறக்க மாட்டார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஈப்ரூஸ் சாப்டர் 6 verse 10, ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பாத்தீங்களா? அவரு மறக்கவே மாட்டாரு. உங்களுடைய அன்பை அவர் மறக்க மாட்டாரு. உங்களுடைய கிரியைகளை மறக்க மாட்டாருங்க. ஜனங்க வேணா மறந்துடலாம், தேவன் ஒரு காலம் மறக்கிறவர் கிடையாதுங்க. அதனால தொடர்ந்து நம்ம நற்கிரியைகளை செய்துட்டே இருக்கணுங்க. அதுல சோர்ந்து போக கூடாது. அப்படி செய்து கொண்டே இருந்தால் 2ஆம் வருகையில என்ன நடக்கும் அப்படின்றத மலாக்கியா 3ஆம் அதிகாரம் 16, 17ல நம்ம பாக்குறோங்க. மலாக்கியா சாப்டர் 3, 16 and 17. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களாகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஞான புஸ்தகம் ஒன்று அவர்களுக்கு முன்பாக எழுதப்பட்டு இருந்தது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கின்றார். பாத்தீங்களா? அந்த புஸ்தகத்துல எல்லாமே எழுதி வைத்திருக்கிறாரு. தி புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஜீவ புஸ்தகம் அப்படின்ட்டு புதிய ஏற்பாடுல நம்ம வந்து பாக்குறோம். நம்ம செய்கின்ற எல்லா கிரியைகளையும் அங்க வந்து ரெக்கார்ட் ஆகுது. அப்போ நம்ம நற்கிரியைகள் செய்யும் போது நம்ம தேவனுக்கு என்னவா இருப்போங்க? பொக்கிஷமா இருப்போம், ஜுவல்ஸ் இருப்போம் அப்படின்ட்டு சொல்றாரு. என்ன மாதிரி வார்த்தை பாத்தீங்களா?
வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, ரெவலேஷன் சாப்டர் 14:13ல, பின்பு பரலோகத்தில் இருந்த ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இனி பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும் என்று ஆவி சொல்கிறார் என்றது. பாத்தீங்களா? அவருடைய கிரியைகள் அவங்க பின்னாடியே போகும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க நற்கிரியைகளை பண்ணி இருக்கிறாங்க. அவங்க கிரியை எல்லாமே வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கேற்ற விதமாக தேவன் கூலி கொடுக்கிறாரு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23, 24, கொலோசியன் சாப்டர் 3:23 and 24லங்க, நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஏன்னா என்ன பண்றாருங்க, தேவன் அதுக்கேற்ற கூலியை வந்து தராரு அப்படின்ட்டு தெளிவா வந்து இங்க சொல்றாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். நம்ம வந்து டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகக்கூடாது. ஏன்னாப்பா நம்மளுக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனும் வர மாட்டேங்குது, நம்ம உண்மையா தானே இருக்கிறோம், ஏன் எல்லாரும் நம்மள உதாசீனம் பண்றாங்க, எந்த அப்ரிசியேஷனுமே இல்லை, ரெக்கக்னேஷனே இல்லைன்ட்டு. ரெக்கக்னேஷன் மனுஷன் மூலயமா வரலன்னா அதுக்கு நம்ம வருத்தமே படக்கூடாதுங்க. தேவன் வந்து இதெல்லாம் பாக்குறாரா, அவருக்கு பிரியமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பண்ணுங்க. நெஹேமியா என்ன பண்றாருனாக்கா, அந்த வால்ஸ் வந்து ரீபில்ட் பண்ணும்போது தேவன் கிட்ட ஜெபம் பண்ணும்போது சொல்றாருங்க, நான் எல்லா காரியத்தையும் பண்ண பின்பு தேவனே என்னை நினைவு கூறுங்கன்ட்டு. அதே மாதிரி தேவன் நினைவு கூர்ந்தாருங்க. பாதுகாப்பா இருந்தார் தேவன். அவருக்கு ஒரு கோட்டையா தேவன் இருந்து அவரை வந்து வழி நடத்தினாரு. அவர் பண்ண ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். தேவன் கூட இருந்தாருங்க சகோதர சகோதரி. தேவன் வந்து எப்போதுமே நம்ம நம்ம கூட தான் இருக்கிறாருங்க. 5வது விஷயம், தேவன் எதை மறப்பதில்லை அப்படின்னும் போது, நம்ம தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் இந்த உலகத்துல அவர் எப்போதுமே நமக்கு கிருபை காட்டுறதுக்கு மறக்கிறது இல்லைங்க. அவருடைய இரக்கம் எப்போதுமே நம்ம கூடவே இருக்கும். இத வந்து அவரு காலைதோறும் கொடுத்துட்டே இருப்பாருங்க. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, சாம் சாப்டர் 103:17, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. பாத்தீங்களா? அனாதியா எவர்லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றாரு. தேவனுக்கு பயந்தா போதும், நம்ம சந்ததி, நமக்கு பின்வரும் சந்ததி எல்லாம் எப்போதுமே அந்த கிருபையும் இரக்கமும் நம்ம குடும்பத்தின் மேல தேவன் காமிச்சுட்டே இருக்கிறாருங்க. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வழி நடத்துறது யாருங்க? தேவனுடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தாங்க சகோதர சகோதரி. எத்தனையோ தவறுகள் நம்ம செய்திருந்த போதிலும் நம்ம இதயத்துல அவர் மேல கொஞ்சம் பயம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேவன் நம்மளை நிச்சயமாக வழி நடத்துறாருங்க சகோதர சகோதரி. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23ல, லாமெண்டேஷன் சாப்டர் 3:22 and 23ல, நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. பாத்தீங்களா? அவருடைய இரக்கம் காலைதோறும் புதிதா இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம ஏன் ஏஞ்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒன்னே ஒன்றாங்க காரணம், தேவன் நம்மள எழுப்பினார். வேற எந்த நம்பிக்கையும் நமக்கு இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. இதுதாங்க காரணம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனம், லூக் சாப்டர் 150, அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கும். பாத்தீங்களா? நம்ம அவருக்கு பயந்து இருந்தோம்னாக்கா அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையும் நம்மளோடு இருக்குங்க சகோதர சகோதரி. எசேக்கியா ராஜா காலகட்டத்துல தேவனுடைய இரக்கம் எவ்வளவு பெருசு அப்படின்றத பார்க்கலாம். எசேக்கியா ராஜா என்ன பண்றாருனாக்கா, பஸ்கா பண்டிகை கொண்டாடலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. பஸ்கா பண்டிகைக்கு எல்லாருமே வந்து சுத்தமா இருக்கணும், தீட்டுப்படக்கூடாது. சில பேர் வந்து தீட்டுப்பட்டுட்டு இருக்கிறாருங்க, அங்க வந்து கிளீன் ஆகல. அப்போ வந்து ஜெபம் பண்றாரு தேவன் இடத்துல போயிட்டு, தேவனே இரக்கத்தை காட்டுங்க தேவன் அப்படின்னும் போது தேவன் அவங்களை வந்து அழிக்கலங்க, அவர் கிருபையை தான் காமிச்சாரு. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவனுங்க. 6வது விஷயம், தேவன் எதை மறக்க மாட்டார் அப்படின்னாக்கா, நம்ம மத்தவங்களுக்கு காட்டுற தய இல்லைங்களா, நம்ம மத்தவங்களுக்கு பண்ற உதவிகள், இதை தேவன் மறக்கவே மாட்டாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல, மேத்யூ சாப்டர் 10:42ல, ஸ்ரீஷன் என்று நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு பாத்திரம் குளிர்ந்த தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். பாத்தீங்களா? என்னோட சீசன்னால நீங்க ஒரு டம்ளர் கோல்டு வாட்டர் கொடுத்தாலே அதுக்கேற்ற பலனை வந்து அடைவீங்க அப்படின்ட்டு இயேசு மெய்யாகவே சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. பாத்தீங்களா? அதை மறக்கவே இல்லைங்க தேவன். மார்க் 9ஆம் அதிகாரம் 41ல கூட இதை பத்தி நம்ம பாக்குறோம். மார்க் சாப்டர் 9:41, நீங்கள் கிறிஸ்து உடையவனாய் இருக்கிறபடியினால் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு பாத்திரம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாத்தீங்களா? அவருக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம மத்தவங்களுக்கு செய்கின்ற உதவிக்கு நிச்சயமாக பலன் உண்டுங்க. தேவன் அதை வந்து மறுக்கிறவரே கிடையாதுங்க சகோதர சகோதரி. நீதிமொழிகள் 19:17ல ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங் வேர்ஸ்ங்க இது. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 19:17ல, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன்
கொடுத்ததை அவர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். பாத்தீங்களா? கர்த்தர் திரும்ப கொடுத்தா எவ்வளவு பெருசா இருக்குங்க. நம்மளுடைய கை குறுகினது. ஆனா கர்த்தருடைய கையோ ரொம்ப பெருசு. சோ ஏழைக்கு நம்ம பண்ற உதவி அது தேவன் கிட்ட தான் போதும். இயேசு கிறிஸ்து கூட இத பத்தி பேசுறாருங்க ஒரு ஓமை மூலியமாக. 2ஆம் வருகையில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வலது பாரிசத்துல நிக்கிறவங்கள பாத்தீங்கன்னா சொல்றாரு. இந்த சிறியவர்கள் நீங்க எத பண்ணீங்களோ அது எனக்கு தான் பண்ணீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. அதெல்லாம் தேவனுக்கு தான் போதுங்க சகோதர சகோதரி. ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னாக்கா, எலிஷாக்கு ஒரு ரூம் கொடுத்து, அவர் எப்பலாம் வராரோ, அவர வந்து அங்க தங்க வைக்கிறாரு. ஒரு நாள் அவங்க பையன் வந்து இறந்துடுறான். அப்போ அந்த அம்மா வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க. உடனே வந்து இவரு என்ன பண்றாருனாக்கா, உயிர்த்தெழுதல வச்சுறாருங்க அந்த பையன. காரணம் என்னன்னாக்கா, அந்த அம்மா வந்து அவங்களுக்கு காட்டுன இரக்கம் தாங்க. எலிஷாக்கு நெறைய உதவி பண்ணாங்க. இதனாலவே தேவன் என்ன பண்ணாரு, அவங்கள ஆசீர்வதித்தார். தேவன் மறக்கலங்க. 7வது தேவன் எத மறக்க மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்பாவி மக்களின் ரத்தத்த தேவன் மறக்க மாட்டாருங்க. அநீதியான வழியில சில பேர் என்ன பண்றாங்க, நல்லவங்கள போயிட்டு கொலை பண்ணிடுவாங்க. சத்தியத்துல இருக்கிறவங்கள போயிட்டு எரிச்சு கொலை பண்ற இந்த உலகத்துல நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேவன் என்ன பண்ணுவாருங்க, ஏற்ற வேலையில கூலி தருவாருங்க. சும்மா விடுறது இல்லைங்க. அந்த ரத்தம் தேவன் கிட்ட போய் பேசுதுங்க. இது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஜெனசிஸ் சாப்டர் 4:10ல அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். பாத்தீங்களா? காயினை நோக்கி சொல்றாரு, என்ன பண்ண? உன் சகோதரனுடைய ரத்தம் என்கிட்ட வந்து பேசுது. உண்மைங்க. ஒரு ஒரு துளி ரத்தத்துக்குமே தேவன் வந்து கேள்வி கேட்பார். தேவன் வந்து பழி வாங்குவாருங்க. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, சாம் சாப்டர் 9:12ல இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். பாத்தீங்களா? அத வந்து நினைத்து பார்க்கிறாரு தேவன். அந்த இரத்த பழிய தேவனே வாங்குவாருங்க. டிவில பார்க்கும்போது நமக்கு தோணும், அப்பாவி மக்கள் கொத்து கொத்தா இப்படி சாவறாங்களே, இத்தனை பேரோட ரத்தம் வந்து வீணா போதே அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணும். பாவமா இருக்கும் நமக்கே. தேவன் வந்து விடமாட்டார். இது எல்லாத்துக்குமே தேவன் நிச்சயமாக பழி வாங்குவார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 50, 51ல இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்றாருங்க. லூக் சாப்டர் 11, 50 and 51லங்க. உலக தோற்றம் முதல் சிதறப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளோட இரத்த பழியையும், ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் ஆலயத்திற்கும் நடுவே கொலை செய்யப்பட்ட ஜகரியாவின் இரத்தம் வரைக்கும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கும்படி ஏவப்படும். ஆம், இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். பாத்தீங்களா? நான் விடுதலை நிச்சயமா கேட்பேன். அதுக்கு நான் வந்து பழி வாங்குவேன்ட்டு இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாருங்க. ஆபேலுடைய ரத்தத்துல இருந்து ஜெகரியாவோட ரத்தம் வரைக்கும் நான் பதில் கேட்பேன், விடமாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, ரெவலேஷன் சாப்டர் 19:2ல என்ன பாக்குறோம்னாக்கா, எத்தனையோ ஊழியக்காரங்க அநியாயமா செத்துருக்கிறாங்க இல்லைங்களா? சத்தியத்துக்காக நின்னதுக்காக செத்துருக்கிறாருங்க. அவங்களுடைய ரத்தத்துக்காக தேவன் பழி வாங்குறாருங்க. இது வந்து கடைசி காலத்துல நடக்க போகுதுங்க. அததான் வந்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு செய்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே. பாத்தீங்களா? ரத்தத்திற்காக தேவன் என்ன பண்ணாருங்க, பழி வாங்கினாரு. நாபோத் இருந்தாருங்க. ஆகாப் வந்து அநியாயமா அவரை வந்து சாவடிச்சிட்டாங்க இல்லைங்களா? அவருடைய திராட்சை தோட்டத்துக்காக. தேவன் சும்மா விடலங்க. ஆகாப் ஃபேமிலியில இருந்த எல்லாரையும் தேவன் வந்து சாவடிச்சிட்டாரு. எதற்காக? அநியாயமா அப்பாவியோட ரத்தத்தை சிந்துனதுனால அவங்களுக்கு வந்த 8வது தேவன் மறக்காத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம பேசுற வீணான வார்த்தைகள், மறைமுகமா நம்ம செய்கின்ற செயல்கள், இது எல்லாத்தையும் வந்து தேவன் மறக்கவே மாட்டாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, மேத்யூ சாப்டர் 12:36ல, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். பாத்தீங்களா? அது எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணுங்க, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால அனாவசியமா வார்த்தையை விடாதீங்க அப்படின்றாருங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ல, எக்லேசியாஸ்டிஸ் சாப்டர் 12:14ல, ஒவ்வொரு கிரியையும் நன்மையானாலும் தீமையானாலும் ரகசியமான எல்லா காரியங்களையும் தேவன் நியாய தீர்ப்பு கொண்டு வருவார். பாத்தீங்களா? ரகசியமா நம்ம பண்ற எல்லா விஷயமும் தேவன் நியாய தீர்ப்பு செய்வாருங்க. கேஸ் என்ன நினைச்சாருனாக்கா, மறைமுகமா போயிட்டு அந்த gift வாங்கிட்டு வந்துடலாம், யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு. ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க, அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவருக்கு தண்டனையும் கொடுத்து. 9வது விஷயம், தேவன் எதை மறப்பதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் மறக்க மாட்டாரு. இஸ்ரேல் ஜனத்தை தேவன் மறக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருங்க. சொந்த சம்பத்தா தேர்ந்தெடுத்துட்டாருங்க. அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆகிய நம்மளையும் தேவன் ஒரு காலமும் மறப்பதில்லை.
ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15, 16, ஐசையா சாப்டர் 49, 15 and 16ல ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கின்றேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. பாத்தீங்களா? உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கின்றேன். அம்மா கூட மறந்துடலாம் நம்மள. ஆனா தேவன் மறப்பான். 10ஆம் அதிகாரம் 27ல இருந்து 29 நம்ம பார்க்கும்போது ஜான் சாப்டர் 10, 27 to 29ல இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாருங்க. அருமையான வார்த்தைங்க இது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கின்றேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கின்றார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. பாத்தீங்களா? நம்ம எங்க இருக்கிறோம்? பிதாவோட கையில இருக்கிறோம். ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. அதனால தான் நம்ம பாக்குறோம், தேவன் நமக்கு இருந்தா நமக்கு விரோதமா இருக்கிறவங்க யாருன்ட்டு பவுல் சொல்றாருங்க. ஏன்னா நம்மள நீதிமான் ஆக்குறவர் நம்மளுடைய தேவனுங்க. தேவனுக்கு முன்னாடி எந்த ஒரு பவரும் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம பயப்பட தேவையில்லைங்க. நம்மள மறவாதவர் நம்மளுடைய தேவன். நமக்காக எல்லாம் செய்கின்றவர் நம்மளுடைய தேவன். அதே போல இஸ்ரவேல் ஜனியத்தையும் தேவன் வந்து மறப்பதே இல்லைன்ட்டு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21லங்க, ஐசையா சாப்டர் 44, 21ல யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதும் இல்லை. பாத்தீங்களா? நான் உன்னை மறக்கவே மாட்டேன்ட்டு தேவன் இன்னைக்கு வரைக்கும் தேவன் அவங்கள மறக்கவே இல்லைங்க. தாவீது சிக்லாக்ல எல்லாத்தையும் வந்து தோத்துட்டாருங்க, இழந்தாரு. அப்ப தேவன் என்ன பண்றாருனாக்கா, திருப்பி எல்லாமே அவர்கிட்ட வர மாதிரி பண்ணாருங்க. அதுதான் நம்மளுடைய தேவனுங்க. வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துவாருங்க. 10வது விஷயம், தேவன் எதை மறக்கிறது இல்லைனாக்கா, ஒரு நாளை வந்து குறித்து வைத்திருக்கிறார். எதற்காகனாக்கா, நியாய தீர்ப்பு செய்வதற்கு. தீயோருக்கு வந்து தண்டனையை நிச்சயமாக கொடுப்பாருங்க. சாத்தானோட அழிவுன்றது நிச்சயம். 100% உறுதி. இதை யாரும் மாத்த முடியாதுங்க. அதே போல சாத்தான் பின்னாடி யாரெல்லாம் போறாங்களோ, தவறான விஷயங்களை செய்யறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து அழிவுன்றது உறுதிங்க. நாகும் 1ஆம் அதிகாரம் 2ல இருந்து 3, நாகும் சாப்டர் 1, 2 to 3. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் பழி வாங்குறவருமான தேவன். பாத்தீங்களா? கர்த்தர் எப்படிப்பட்டவர்னாக்கா, பழி வாங்குவர். இன்னைக்கு நம்மளுக்கு தோணும், என்னப்பா இவ்வளோ கொடுமையான விஷயங்கள் நடக்குது, தீமையான விஷயங்கள் நடக்குது, ரேப் நடக்குது, கொள்ளைகள் நடக்குது, மர்டர்ஸ் நடக்குது, தேவன் என்ன பண்றாருன்ட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நாள் வச்சிருக்கிறாருங்க. அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து தண்டனை நிச்சயம் உண்டு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9, 10ல, 2 பீட்டர் சாப்டர் 3, 9 and 2ல, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணாதபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கின்றார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் கடகடவென்று ஒழிந்து போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பாத்தீங்களா? நெருப்புக்கு தான் வந்து இரையாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாள் கூடி சீக்கிரம் வரப்போகுது. அப்போ அவர் வந்து நியாய தீர்ப்பு செய்வாருங்க சகோதர சகோதரி. எப்படி செய்வார் அப்படின்றத ரோமர் 2ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்துல நம்ம பார்க்கலாம். ரோமன் சாப்டர் 2, 5 and 6. உன் கடின குணத்திற்கும் மனம் திரும்பாத இதயத்திற்கும் தக்கதாக தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோப்பாக்கினை நாளிலே உனக்காக கோப்பாக்கினையை கூட்டிக் கொள்கின்றாயே. அவர் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பதில் அளிப்பார். பாத்தீங்களா? ஒருத்தருக்கும் ஒரு கிரியை இருக்குது. அதுக்கு ஏத்த விதமாக தேவ தண்டனையை நிச்சயமாக கொடுப்பாருங்க. இதுக்கு உதாரணமா பழைய ஏற்பாடுல ஒரு சம்பவத்தை பார்க்கலாங்க. ரொம்ப பயங்கரமான சம்பவம். அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏலி இருந்தாருங்க, ஆசாரியர். அவர் வந்து லேவி குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க பசங்க வந்து ரொம்ப தவறான வழியில இருந்தாங்க. இவர் வந்து அதை கண்டுக்கலங்க. பெருசா அவங்கள வந்து கண்டிக்கல. அதனால தேவனுடைய நியாய தீர்ப்பு அவங்க குடும்பத்தின் மேல வந்துச்சுங்க. ஒரே நாள்ல அவங்க எல்லாருமே செத்துட்டாருங்க. ஏலியும் செத்துட்டாரு, அவங்க பசங்களும் செத்துட்டாருங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு பாருங்க எவ்வளவு கொடூரமா இருந்துச்சு. சோ நம்ம அந்த லெவல்ல போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவருடைய ஆலயத்துல தான் அங்க ஸ்டார்ட் ஆகுது. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ சோ மச். ஆமீன்.